இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பீன்ஸ் பொரியல். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுருங்க பாரு, இப்போ தெரியுதா? கடுகு போட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் வதங்கிட்டக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பீன்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. இப்போ லிட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டக்கப்புறம் வெந்துட்டோடனே நம்ம பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடும். நல்லா வதங்கி கிண்டினக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் இப்போ பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. Do like, share, subscribe to my channel. For the further videos, comment me in the comment section what video can I put the next. Thank you.